தமிழக சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்கள் இன்று தத்தம் தொகுதிகளில் தேர்தல் அலுவலர்களிடம் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆர்கே நகர் தொகுதியில் கடந்த 25ஆம் தேதி தமது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா அஇஅதிமுக சார்பிலும் தோழமை கட்சிகள் சார்பிலும் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்தார். இந்நிலையில் ஆர்கே நகர் தொகுதியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த 25ஆம் தேதி தமது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து எஞ்சியுள்ள 233 தொகுதிகளிலும் கழக வேட்பாளர்களும் தோழமை கட்சி வேட்பாளர்களும் இன்று தத்தம் தொகுதிகளில் வேட்பு மனு தாக்கல் செய்தனர். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் இன்று தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஆர் மனோகரன் தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். முன்னதாக திருச்சி கிழக்கு மற்றும் மேற்கு தொகுதி வேட்பாளர்கள் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஸ்ரீரங்கம் தொகுதி கழக வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதி ஸ்ரீரங்கம் தாலுகா அலுவலகத்தில் தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். திருவெரும்பூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு டி கலைச்செல்வன் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஆர் டி ராமச்சந்திரன் தேர்தல் அலுவலரிடம் மனு தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு கே பழனி ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பல்லாவரம் தொகுதி கழக வேட்பாளர் செல்வி CR சரஸ்வதி குரோம்பேட்டையில் உள்ள பல்லாவரம் நகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு வாலாஜாபாத் ப கணேசன் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதி கழக வேட்பாளர் திரு வி செந்தில் பாலாஜி அரவக்குறிச்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். கிருஷ்ணராயபுரம் தொகுதி கழக வேட்பாளர் திருமதி எம் கீதா கிருஷ்ணராயபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தொகுதி கழக வேட்பாளர் திரு OS மணியன் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். சீர்காழி தொகுதி கழக வேட்பாளர் திரு PV பாரதி சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தமிழக சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்கள் இன்று தத்தம் தொகுதிகளில் தேர்தல் அலுவலர்களிடம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும். சென்னை அண்ணா நகர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி S கோகுல இந்திரா தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வில்லிவாக்கம் தொகுதி கழக வேட்பாளர் திரு தாடி மா ராசு தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ராயபுரம் தொகுதி கழக வேட்பாளர் திரு D ஜெயக்குமார் தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். துறைமுகம் தொகுதி கழக வேட்பாளர் திரு KS சீனிவாசன் தேர்தல் அலுவலரிடம் மனு தாக்கல் செய்தார். நாளை மனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். மனுக்கள் பரிசீலனை நாளை மறுதினம் நடைபெறும். மனுக்களை வாபஸ் பெற மே மாதம் 2ஆம் தேதி கடைசி நாளாகும். மே மாதம் 16ஆம் தேதி பதிவாகும் வாக்குகள் 19ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் தெரியவரும்.